ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறையும் மீண்டும் பேட் கமெண்ட் சொன்னதை மாதிரி நாங்கள் இந்திய ரசிகர்களை இன்றைக்கி சைலண்ட்டு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை கண்டிப்பாக இன்றைக்கி இறுதிப் போட்டியில் வீழ்த்தி நாங்கள் எங்கள் நாட்டுக்கு T20 உலகக்கோப்பையை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்திய அணி ரசிகர்களை சீண்டியிருக்காருங்க. ஆஸ்திரேலியா முன்ன T20 2023 வேர்ல்டு கப்பில் நம்ம பேட் கமெண்ட் சவால் விட்ட மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்பில் மிச்சல் சாந்தனர் ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. அதுக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு தரமான சம்பவம் ஒன்று ரிப்ளை கொடுத்துருக்காரு. அவர் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார், இவர் மிச்சல் சாந்தனர் போட்டி குறித்து என்ன சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இறுதிப் போட்டிக்கு முன்னே எல்லாருமே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேப்டன் சந்திக்கிறதுன்னு ஒரு இயல்புங்க. அந்த சந்திப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் கேட்டாங்க. இந்தியாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டதுக்கு, நான் பேட் காமெண்ட்ஸ் போல் இந்த முறை அகமதாபாத்தில் தான் நடக்குது, நாங்கள் இந்திய அணி ரசிகர்களை சைலண்ட் செய்வோம், அதுக்கோசரம் தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த முறை இந்திய அணி மிஸ் ஆகாதுங்க. லாஸ்ட்டாக சாம்பியன் ட்ராஃபியில் நாங்கள் இந்திய அணிக்கு எதிராக விட்டோம், ஃபைனலில் விட்டோம். எனக்கு அது ரொம்ப ஏற்றுக்க முடியல. அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற விதமாக இந்த முறை நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம். பேட் கமெண்ட் சொன்ன மாதிரி நான் சைலண்ட் செஞ்சிட்டேன்னா இந்த அணியை கண்டிப்பாக நாங்கள் கோப்பை வெல்லுவோம். அது எங்களோட கடமையாக நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நான் மதிக்கிறேன். அவங்க நல்ல டீம் தான், வலுவான அணி தான். இருந்தாலும் எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் விடமாட்டோம் இந்திய அணியை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கண்ணா முன்னான்னு பேசுகிறாப்புல. அதுக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார், இந்த மாதிரி சாந்தனர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் சூரியகுமார் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, ஏன் இதே பதிலே எல்லாருமே சொல்கிறீங்க, இதேவே சொல்கிறீங்க, வேறு யாராவது கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதாக ஒரு கலாய்ச்சிட்டு வெளியே வந்துட்டார். கரெக்டுங்க, அவர் சொல்கிற மாதிரி நியூசிலாந்து அணி உண்மையாக நல்ல டீம் தான், மதிக்கிறேன் தான். பட் போட்டிக்கு முன்னே இந்த மாதிரிலாம் ஒரு சைலண்ட் செய்வேன்னு சொல்லிட்டு செய்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து இந்திய ரசிகர்கள் ரொம்ப தோன்ற மாதிரி இருக்குங்க. அதுதாங்க உண்மை. ஏன்னா இந்திய ரசிகர்கள் கம்முன்னு இருக்காங்க. நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லி சைலண்ட் பண்ணிட்டு போயிட்டார், எல்லாம் ஓகே தான், மீண்டும் நான் இதேமாரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்திய அணி இந்த முறை விடக்கூடாதுங்க. என்ன ஒன்று, அந்த அகமதாபாத் கிரவுண்டை பார்த்தா தான் ஒரே பயமாக இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம தோத்துக்கிற மேட்ச் பூரா அங்கே தாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக தோத்த கிரவுண்டும் அதே தான். அதுக்கப்புறம் 50 ஓவர் வேர்ல்டு கப் 2023 ஆஸ்திரேலியா அணி எதிராக தோத்த கிரவுண்டும் அதுதான். அதனால் அந்த கிரவுண்டை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, இந்த முறை ஹிஸ்ட்ரியை மாற்றுவாங்க நம்ம நினைக்கிறோம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. எல்லாமே இது வரைக்கும் இந்தியா ஃபைனல் வருமானு கேட்டாங்க, ஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம். ஒரே ஒரு ஸ்டெப்புங்க அந்த கோப்பையை தூக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்திய அணி இந்த முறை கோப்பை வெல்லணுங்க. இந்த சாந்தனருக்கோசரமே வெல்லணுங்க. என்னங்க நம்மளே சைலண்ட் செய்வோன்னு சொல்கிறாரு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி தரமான ரிப்ளை இன்றைக்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க, இன்றைக்கி தரமான சம்பவம் செய்வாங்களா இந்தியா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.